வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கு எங்களோட சேனலில் நான் உங்களுக்கு இறால் பால் பொரியல் செய்து காட்ட போகிறேன். இறால் பால் பொரியல்னா ஸ்ரீலங்காவில் வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபேமஸான டிஷ் உண்டு, இறால் பால் பொரியல் என்று சொல்கிறது. அதுக்கு நான் இன்றைக்கு வந்து இந்த சைஸில், நார்மலாகவே அது வந்து ஆக பெரிய சைஸ் இறால் வந்து அதுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன் இறால். இந்த இறால் வந்து 1/2 கிலோ எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு நான் அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் எப்படி செய்யலாம் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். முதல்ல அப்படி எடுத்துட்டு இப்படி பிடிச்சி கொள்ளணும். பிடிச்சி இஞ்சால கைக்கில் இதெல்லாம் எடுத்துட்டு டக்குன்னு கத்திரிக்கோலால் அப்படி ஒரு வெட்டு இப்படி வெட்டிட்டு அதையும் வெட்டி கொள்ளணும். இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஒரு கூரான ஒரு கம்பி நான் வச்சிருக்கிறேன். வச்சு இதுக்குள்ள ஒரு இது ஒன்று இருக்குது, ஒரு அழுக்கொண்டு, அதை இப்படி எடுத்து இதை கையில் எடுத்து கொள்ளணும். இதுதான் இதில் முக்கியமான நாங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த கோது வந்து இப்படி இந்த பக்கம் பிடிச்சிட்டு இப்படி கலட்டுறது. இப்படி கலட்டி விட்டுட்டா இப்படி வரும். இதை எடுத்துட்டு இதுக்குள்ள வந்து ஒரு சின்னனா ஒரு கருப்பு ஒரு இது ஒன்று இருக்குது, அதை இந்த இருக்குது பாருங்க, நல்லா உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். இப்படி பிடிச்சி இழுத்தா அது அப்படியே நீளமாக வரும். அதையும் நாங்கள் ரிமூவ் பண்ண வேணும். இப்போ சிலவங்க கோதோடவே அப்படியே போட்டு சமைப்பாங்க, சில கோதை ஃபுல்லாக கலட்டுவாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது, விரும்புகிறது கோதோட போடத்தான். காரணம் என்னென்னா, கோதோட போடும் பொழுது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், சமைக்கும் பொழுது நல்ல டேஸ்டாகவும் வரும். ஓகே, இப்போ நாங்கள் இறாலை வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டோம். சரியா நல்லா மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வடிவாக கழுவி சட்டிக்குள்ளே மாற்றியாச்சுது. இதை இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்று சொல்லி நான் காட்டுறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ள நான் 2 பெரிய வெங்காயம், இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு மேசக்கரண்டி மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூட மிளகு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா அது எங்களுக்கு உரைப்பு பெருசாக தேவைப்பட விருப்பம் இல்லைன்றதால நாங்கள் உரைப்பை குறைச்சிருக்கிறோம். விருப்பமானாலும் நீங்கள் மிளகு கூட போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது முக்கியமான சாமான் வந்து இதில் வந்து 10லேருந்து 15க்குள்ளே செத்த மிளகாயை வந்து நான் என்ன செஞ்சுருக்கிறேன் என்று சொல்லி சொன்னால், செத்த மிளகாயை வெட்டி உள்ளே இருக்கிற விதையை நான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா விதையோட போட்டால் அது வந்து உரைப்பாக இருக்கும் கூடண்டு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உரைப்பு வேணும்னு சொன்னால் மிளகாயின் நான் இப்போ 10 எடுத்துருக்குறேன்னா நீங்கள் வந்து 15 எடுத்துருந்தா நீங்கள் 10 எடுத்துட்டு விதையோடு போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் மற்றது தேங்காய் பால் இந்த இருக்குது. தேங்காய் பால் வந்து நான் இதில் எங்களுக்கு இங்கே வந்து டீன் பால் தான் கிடைக்கிற, ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் எங்களுக்கு கிடைக்கிறான் தான் நான் டீன் பால் எடுத்துக்கிறேன். 400 மில்லிலிட்டர் தேங்காய் பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இஞ்சி இந்தா எடுத்துருக்கணும், இப்படி ஒரு துண்டு. மற்றது வெள்ளைப்பூடு வந்து 10 பூண்டை வந்து இப்படி உரிச்சு வச்சிருக்கிறேன். இது 2ஐயும் வந்து நான் இடித்து தான் போட போகிறோம். என்னென்னு சொன்னால் நல்ல பேஸ்ட் ஆக்கி போட்டால் வந்து இது நாங்கள் இந்த இறால் வந்து பாலில் பொரியும் பொழுது பேஸ்ட் வந்து கீழே போய் அடியில் தீஞ்சிடும். அதுக்காக நான் இடித்து தான் இதை போட போகிறோம். சரிதானே? அதுக்கு முதல் இதை இடித்து போட வேணும். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பெருஞ்சீரகத்தை, மிளகை, இந்த செத்த மிளகாய் 3ஐயும் வந்து என்ன செய்யணும், ஒரு கிரைண்டரில் போட்டு, உரல் இருந்தால் இன்னும் நல்லா இடிக்கணும், நறுவலாக அதை இடித்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ அதை 3 முதல்ல நாங்கள் செஞ்சுட்டு வருவோம். ஓகே, இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்துட்டோம். அதை வேறொரு டிஷ்ஷுக்குள்ளே மாற்றி எடுத்தாச்சு. இதாக இருக்குது, இது அரைச்ச பவுடர். சரி, இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பாலை வந்து இதுக்குள்ளே விட வேணும். இதுக்குள்ள இந்த இறாலுக்குள்ள இந்த தேங்காய் பாலை நாங்கள் விடுறோம். பாருங்க, 1/2 கிலோ இறாலுக்கு வந்து நான் 400 மில்லிலிட்டர் பால் விட்டுருக்குறேன். விட்டுட்டு இதை, அதாவது இந்த இறால் வந்து என்ன செய்ய வேணும்னா, இந்த தேங்காய் பாலில் ஃபுல்லாக மூட வேணும், கவர் ஆக வேணும், மூடுபட வேணும்.
இந்த பாலில் தான் இந்த இறால் அவிய வேணும். அவிஞ்சு அதில் இருந்த எண்ணெயில் தான் இந்த இறால் பொரிய போகுது. அதான் நடக்கும். அப்போ இப்போ சரி, இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வைப்போம். இப்போ மீடியத்தில் வச்சுட்டு உப்பு வந்து உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் போடுறேன். உப்பு இதையும் போட்டுட்டு இப்போ இதை கொதிக்க விடுவோம். நாங்கள் நல்லா கொதிக்க விடுவோம். இது கொதிச்சு கொண்டிருக்கிறதுல என்ன செய்ய முடியும்னா கொதிக்க விட்டுட்டு நாங்கள் இஞ்சி பூண்டு வந்து இடித்து எடுத்துகிட்டு வருவோம். சரி, இந்த பால் வந்து சூடு ஏறி கொதிக்க தொடங்குது பாருங்கள். அப்போ இப்படியே கொதிச்சு கொண்டு அது வேற வேணும். நல்லா கொதித்து இந்த இவ்வளவு தண்ணியும் வற்றி அந்த எண்ணெய் வர கட்டத்துக்கு வேற வேணும். நான் அப்போ அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொதிச்சு கொண்டு வருகுது. அரைவாசு கொதிச்சு கொண்டு இருக்கல நாங்கள் என்ன செய்வோம்னா இங்கே பாருங்கள், ப்ரௌன் சுகர் வந்து இது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்படி போடணும். முக்கியமாக போடுறது இப்போ இலங்கையில் ஃப்ரெஷ் தேங்காய் பால் விடுறவங்கன்னு சொன்னால் போட தேவையில்லை. இப்போ டின்னிலன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவர் வராதுன்றதுக்காக நாங்கள் அதை இங்கே யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இடித்து வச்சதில் அரைவாசம் நாங்கள் இந்த கட்டத்தில் போட வேணும். இப்போ போடும்பொழுது தான் என்ன செய்யணும்னா அந்த பாலோட சேர்ந்து அந்த இறாலோட வடிவாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். ஏன்னா பிறகு எண்ணெய் விறக்கில் போடும்போது பொரிஞ்சு அந்த மனம் அந்த ஃப்ளேவரும் அந்த இதில் வரும். இப்போ இந்த இறாலுக்குள்ளே போய் அது சேர வேணுங்கிறதுக்காக இந்த அரைவாசி பதத்துக்குள்ள நாங்கள் இந்த அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் அரைவாசம் போட்டிருக்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி அதை எண்ணெய் வரும்போது திருப்பி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பால் வந்து வற்றி எண்ணெய் வந்து மேலால் வருது. ஒரிஜினல் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பாலிலிருந்து வரந்த எண்ணெய் தான் இப்போ வந்துட்டு இருக்குது. அப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து இப்படி வர்ற அந்த ஒரு பருவத்தில் வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தில் இப்போ நாங்கள் போட போகிறோம். அரைவாசம் கொஞ்சம் கூட போடுவோம். மற்றது எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரக்கு இடையால் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கொஞ்சத்தை வச்சு கொடுத்தா லேட்டாக நாங்கள் போடலாம். அப்போ இந்த நேரம் பார்த்து இந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயம் இந்த இறாலில் அப்படியே சேர்ந்து பொரிய வேணும். நாங்கள் கொஞ்சம் ஹீட் என்ன செய்யணும், மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த லைட் ஹீட்டில் தான் இந்த வெங்காயம் பதங்க வேணும். இந்த இதுக்குள்ள இருந்து இந்த இறாலோட சேர்ந்து அதுக்காக நாங்கள் இப்படி செய்வோம். இப்படி வதங்கிட்டு வரும் பொழுது என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் மிச்சம் வச்சிருக்கிறோம். இதாக இருக்குது, அதையும் இதில் போட வேணும் பொரியறதுக்கு. ஓகே, இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி அடியில் தீ வந்து பிடிக்கக்கூடாது, தீய விடக்கூடாது. நாங்கள் அதுதான் அந்த ஹீட்டை வந்து நாங்கள் ஸ்லோவாக விட்டுருக்கோம். ஆகையும் ஸ்லோ இல்லாமல் மீடியத்துக்கும் ஸ்லோவுக்கும் இடையில தான் விட்டுருக்குறோம். நான் அப்படி செஞ்சுட்டு வதக்கிட்டு வேற வேணும். இப்போ இந்த கட்டலில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம், கறிவேப்பிலையில் போடலாம். போட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை மிச்சம் வச்சு வைக்கிறதுக்குள்ள வாசத்துக்கு போடுறதுக்கு நல்லா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த ஒயில் வந்து நல்லா வந்திருக்குது வெளியில். அந்த ஒயில் வெளியில் வந்து வடிவாக தெரிகிறது, பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இந்த தூள் போட போகிறேன். அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்னா, எல்லா இறாலையும் வந்து கலக்க வேணுமன்றதுக்காக நான் என்ன செய்கிறதுன்னா, அந்த இறால் அப்படி சைட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் அந்த உள்ளே போட்டுக்கிற அந்த மிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள நான் இப்போ அந்த அரைச்சி வச்ச தூள் வச்சுருக்குறேன். நீங்கள் இங்கே பாருங்கள், அந்த செத்த மிளகு பெருஞ்சீரகம் அதில் வந்து இந்த ஒரு எல்லாம் இடித்த தூளில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேன். டேபிள் ஸ்பூனில் போட்டிருக்கோம் 2. அப்போ போட்டு அந்த வெங்காயத்தோட சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணுறது முதல் நல்லா அந்த பச்சை வாசம். ஏன்னா பச்சை தான் நாங்கள் இடிச்சிருக்கிறோம்.
அப்போ அதனால அந்த பச்சை வாசம் போக வைக்கிறதுக்காக டக்கு ஈஸியாக போக வைக்கிறதுக்கு டக்குன்னு ஏன்னா இறாலோட இப்போ போய் சேர்த்துட்டோம்னா இறாலில் போய் எல்லாம் ஃபுல்லாக ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகிறதுல இந்த வெங்காயங்களோட சேர்த்துட்டு இப்போ இந்த க்ரீன் சில்லி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இந்த இறாலோட சேர்த்து அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். மண்ணத்தில் இந்த ஃப்ளேவர் அந்த உரைப்பு எல்லாம் நல்லபடியாக பொரிஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யும் இறாலோட சேரும். முதலமே போட்டு இறாலை சேர்த்து கலந்து விட்டுட்டோம்டா அதை என்ன செய்யும்னா இறாலில் ஃபுல்லாக போய் சேராது எல்லாம். அதுக்காக தான் அந்த வெங்காய மிக்சரோட அதை போட்டு சேர்க்கிறது. இப்போ சேர்த்துட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மிச்சம் வச்சிருக்கிற கறிவேப்பிலையும் போட்டு அதுக்குள்ள மிச்சம் வச்சிருக்கிற வெங்காயத்தையும் இப்போ போட போகிறோம். இப்படி கட்டி நசிச்சிட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து ஒத்தொத்தையாகிடும். அப்போ வந்து டக்குனு சூட்டுக்கு அதை வந்து எங்களுக்கு கூடுதலாக இது பண்ணணுன்றது இல்லை. இதுக்கு அரைவாசி இது பண்ணால் சரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகி கொண்டு வருது. இது வந்து எங்களோட இடத்துல எல்லாம் வந்து வெள்ளை மாப்புட்டு பச்சை அரிசி மாப்புட்டுக்கும் சாப்பிடுவாங்க, வெள்ளை சுடுசோறுக்கு சாப்பிடுவாங்க. மற்ற தூர பயணங்கள் போகும் பொழுது சாப்பாடு கட்டி கொண்டு பார்சலில் போகிற அந்த நாளில் அப்படியெல்லாம் போகும் பொழுது செய்வாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சாப்பாடு கறி அந்த சோறு கட்டினதுன்னா அப்படியே பழுதாகாமல் இருக்கும். அது நீங்கள் திறக்கும்போது அப்படியே கட்டியாகவே சோறுலாம் இருக்கும். இந்த வித பழுதாகுதலோ இதுவுமே இருக்கிறது, மனமோ வராது. ஆனால் நல்ல வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தூர பயணங்கள் போகும்போது பார்க்குற நீங்கள் செஞ்சு கட்டி கொண்டு போகலாம் இதை. ஓகே, இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம், இறக்கிட்டு பாதி தேசிக்காய் வந்து நல்லா இருக்குது, லெமன் பாதி நான் எடுத்துருக்குறேன்னு எடுத்து அதை புளிஞ்சிட்டு இப்போ இதில் விடுவோம். இப்போ விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்குள்ள நீங்கள் வந்து டேஸ்ட்டை பார்த்து இப்போ நான் ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டேன்னா எனக்கு அளவாக இருக்குது. உங்களுக்கு சிலர்களுக்கு உப்பு கூட வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் உப்பை மேலதிகமாக பார்த்து டேஸ்ட்டை பார்த்து போட்டுக்கொள்ளலாம் நீங்கள். ஓகே, ஃபைனலாக எங்களோட டிஷ் ரெடி ஆகிட்டுது. இதுதான் எங்களோட இறால் பால் பொரியல், இறால் பால் தேங்காய் பால் பொரியல் என்று சொல்கிறது. இதுதான் அந்த இதில் ஃபைனல் முடிச்சிருக்குது. இந்த இப்படி தான் வரும். நீங்களும் செஞ்சீங்கன்னு சொன்னால் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. எங்களோட சேனல் வளர்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.